அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, அனைவருக்கும் ரமலான் முபாரக். அல்ஹம்துலில்லா. பரக்கத் நிறைந்த நோன்பு மாதம் வந்துடுச்சு. இந்த மாதம் நமக்கு பசி, தாகம், பொறுமை மற்றும் நன்றி சொல்வது போன்ற முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ள உதவுது. நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லாமல் இருந்தால் அது நமக்கு உண்மையான சந்தோஷம் தராது. இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் அமீனோட மனசை எப்படி மாத்துதுன்னு இந்த கதையில பார்ப்போம். ஈமானோடு வளரும் அமீன், அழகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாஹ்வின் பெரிய வரம் என் அமீன். அல்ஹம்துலில்லா, மீன் குழம்பு நல்ல மனமா இருக்கு. அமீன் எந்திரி, சஹருக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அமீன் என் கண்ணு, சீக்கிரம் எந்திரிப்பா, அப்புறம் நோன்பு வைக்க முடியாது. போய் ப்ரஷ் பண்ணிட்டு சீக்கிரமா வா, சாப்பிடலாம். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி அம்மா. அதான் புள்ள. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு நோன்பு வைக்க போறேன். மாஷா அல்லாஹ். சரி அமீன், ஆனா நீ இன்னும் சின்ன பையன் தானே, இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானதும் நோன்பு வச்சுக்கலாம். இல்லப்பா, நான் பெரிய பையனா ஆயிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா நோன்பு வைப்பேன். இல்ல அமீன், அப்புறம் உனக்கு பசி வந்துரும். அப்பா சொன்னா கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நோன்பு வைக்கலாம், சரியா? மா ப்ளீஸ் மா, அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, நான் நோன்பு வைக்கிறேன்மா. விடுங்க, அவ நோன்பு வைக்க ரொம்ப ஆசைப்படுறான். ஒரு நோன்பு வைக்கட்டுமே. நாளைக்கு லீவு தானே, வீட்ல தான் இருப்பான். ஒன்னும் கஷ்டம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். சரி அமீன், நாளைக்கு நோன்பு வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். சரி அப்பா. ஆமா. نويت صوم غد عن أداء فرض شهر رمضان هذه السنة لله تعالى. அமீரா, நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. அம்மா இது என்ன செடிமா? இது ஒரு தக்காளி செடி கண்ணு. அமீன் அம்மாவுக்கு வீட்டு வேலையில சின்ன சின்ன உதவி செஞ்சான். காலை நேரம் எந்த கஷ்டமும் தெரியல. மதியம் வந்ததும் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சமையலறையிலிருந்து வரும் வாசனை அவனோட மனசை குலுக்க ஆரம்பிச்சது. அமீன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். குழந்தைகள் ஜூஸ் குடிக்கிறார்கள். அமீன் கண்கள் ஒரு நிமிஷம் அங்கே நின்றது. ஒரு சின்ன சிப் குடிச்சா என்ன ஆகும் என்று நினைத்தான். பாவம், அவனும் சின்ன குழந்தைத்தானே. கிச்சனை நோக்கி ஓடினான். அம்மா கிச்சனில் இல்லை. ரோஸ் மில்கை கிளாஸில் ஊற்றினான். அந்த நேரத்துல அம்மாவின் குரல். அமீன் என்ன பண்ற? என்னாச்சு அமீன்? என்ன வேணும்? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ். இஃப்தாருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சபர் செய் அமீன். சபர் செய்யறவங்கள அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நோன்பு வச்சுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்ப நோன்பு வச்சுட்டு எதுவுமே சாப்பிட கூடாதா? சாப்பிட்டா என்ன ஆகுமா? நோன்பு முறிஞ்சிடும் அமீன். காலையில இருந்து நீ பட்னியா இருந்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். அப்படியா அம்மா? அதுக்காக அம்மா இல்லாத நேரமா பார்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நம்மள எப்பவுமே பாத்துட்டு இருப்பான். ஆமா கண்ணா. சரிம்மா, அப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட் ஹம்சா வீட்டுக்கு போய் விளையாடிட்டு வர்றேன். அமீன் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹம்சா வீட்டுக்கு செல்லும் வழி முழுக்க நோன்பு காரணமாக சாலையோரம் நிறைய கடைகள் இருந்தன. பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், சமோசா, பஜ்ஜி வாசனை காற்றில் கலந்தது. எங்க பார்த்தாலும் இஃப்தார் தயாரிப்பு. அமீன் அவையெல்லாம் பார்த்தான். அவன் மனசு இன்னும் பசியோடு இருந்தாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான். அந்த நேரத்தில் சாலையின் ஓரத்தில் ஒரு காட்சி அவன் கவனத்தை கவர்ந்தது. ஒரு ஏழை தாய், அவளுடைய சிறிய குழந்தை. அவர்களுக்கு வீடு இல்லை. ஒரு சின்ன துணியை விரித்து வைத்து அதில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அம்மா எனக்கு அந்த வடை வாங்கி கொடுமா, ஆசையா இருக்கு. அம்மா கிட்ட காசு இல்லம்மா, இந்த பன்ன சாப்பிடு. இந்த காட்சி அமீனின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. என்னாச்சு அமீன், விளையாட போகலையா? அதுக்குள்ள வந்துட்ட? இல்லம்மா, விளையாட போகல.
அம்மா இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பிட என்ன இருக்கு? நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், வடை, சட்னி, ரோஸ் மில், ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாமே இருக்கு. ஆமா, இப்போ இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற அமீன்? அம்மா சொல்லுப்பா. அம்மா நம்ம வீட்ல சாப்பிட இவ்ளோ இருக்கு. ஆனா ஹம்சா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மாவும் குட்டி பாப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட பிரெட் தவிர ஒண்ணுமே இல்லம்மா. அவங்களுக்கு வீடு கூட இல்லம்மா. பாவம், அவங்களுக்கு வீடு சாப்பாடு எதுவுமே இல்ல. ஏன்மா? அமீன், அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாமே தர்றதில்ல. நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அதுக்கு அல்லாவுக்கு நம்ம ஷுக்கூர் செய்யணும். இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும். சரியா? சரிம்மா. ஷுக்கூர்னா என்னம்மா? அதை எப்படி செய்யணும்? அது ஒரு நல்ல விஷயம் மகனே, நான் சொல்றேன். ஷுக்கூர் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அல்லாவுக்கு தேங்க்ஸ் சொல்றது. இப்ப அந்த குட்டி பாப்பாக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்பட்டல்ல. ஆனா உனக்கு அல்லாஹ் நல்ல வீடு, சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு, இந்த மாதிரி உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்திருக்கான். அதை நினைச்சு நீ அல்லாவுக்கு மனசார அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர்தான் ஷுக்கூர். அம்மா, நான் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு ஒரு தடவையும் அல்லாவுக்கு ஷுக்கூர் செஞ்சதே இல்ல. அதனால ஒண்ணும் இல்ல அமீன், நீ இன்னும் சின்ன பையன் தானே. அம்மா இப்போ உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ல, இனிமே நீ எப்பவும் அல்லாவுக்கு ஷுக்கூர் செய்யணும். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் இனிமே நான் அல்லாவுக்கு எப்பவுமே ஷுக்கூர் செய்வேன். அம்மா, நம்ம வீட்ல இருக்கிற சாப்பாட அந்த குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுக்கவா? சரி அமீன், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கொடுக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லா பாங்க சொல்லிட்டாங்க. நோன்பு திறந்துட்டு அந்த பாப்பாக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. வா மகனே, எழுந்துரு, நான் போகலாம். சரி அம்மா. கைய கொடு. அழகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். என்ன குழந்தைகளா, அமீன் கிட்ட இருந்து நீங்களும் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு கிடைக்கிறதை மதிக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், கஷ்டப்படுறவர்களுக்கு உதவணும். இன்ஷா அல்லாஹ். குழந்தைகளா, இப்போ இது உங்க டர்ன். நீங்க நாளை முதல் என்ன செய்ய போகிறீங்க? ஏ, சாப்பாடு வீணாக்காமல் இருப்பேன். பி, தினமும் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லுவேன். சி, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவுவேன். டி, இந்த மூன்றையும் செய்வேன். உங்களுக்கு பிடிச்ச ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல அமீன் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம ஹிதாயத் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க.